மரத்தில் கருவேப்பிலை பறிக்க போகிறோம். கருவேப்பிலை பறிச்சாச்சு. கருவேப்பிலையை நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை உருவிக்கலாம். பசங்களுக்கெல்லாம் நிறைய முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது. கருவேப்பிலை ஜூஸ் கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிறாங்க. இதை உருவி போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வீட்லேயே செடி இருக்கிறதுனால நாங்கள் வீட்லேயே பறிச்சுக்கிட்டோம். கைப்பிடி நிறையா கருவேப்பிலையை இந்த மாதிரி நம்ம பறிச்சிட்டோம். இந்த மாதிரி கழட்டி வச்சிட்டோம். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாவு நல்லா பொங்கியிருக்கு. இதில் ஒரு 4 தோசை வர அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச கருவேப்பிலை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை ஜூஸ் குடிக்காத பசங்களுக்கு தோசை மாவில் இந்த கருவேப்பிலையை அரைச்சி இந்த மாதிரி சேர்த்து இப்போ தோசை சுட்டுக்கலாம். வாங்க, தோசைக்கல் சூடானதும் தோசை ஊற்றிக்கலாம். இது பாருங்கள். நம்மளுக்கு எண்ணெயோ நெய்யோ என்ன வேணுமோ உங்களுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பராக வருது பாருங்கள் தோசை. வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்து முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது. இங்கே பாருங்கள். தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அதே போல் இன்னொரு தோசையை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரியே சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் தோசை கொடுத்தீங்கன்னா நிறைய முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது. கருவேப்பிலை சாப்பிட்றங்கிற ஃபீலும் இருக்காது. கலர் தோசைன்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான தோசை ரெடி. இது கூட சட்னி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு சட்னி அரைச்சி கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கார சட்னி அரைச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.